இந்த வீடு நம்ம சென்னை ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தூரத்தில் உள்ள மோரையில் இருக்குது. இதை யார் கட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் உள்ள வீரராகவர் கட்டுமான நிறுவனம். டோட்டலாக இங்கே 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 ப்ராஜெக்ட் சேல் ஆயிடுச்சு. இது 3வது ப்ராஜெக்ட். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டரில் ஒரு பெரிய சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது. ஆவடியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாய்பாபா கோவில் தெரியாமல் இருக்குது. நம்மளோட இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் என எண்ணற்ற வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் புதுசாக கட்டியிருக்க டைட்டில் பார்க்குக்கு நம்ம போயிடலாம். இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ரேட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடு கட்ட பயன்படுத்திருக்க லேண்டோட அளவு 1115 ஸ்கொயர் ஃபீட்டாகவும், இந்த வீடு கட்டியிருக்க பில்டப் ஏரியா 2275 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, ஒரு பெட்ரூம் அண்டு காமன் டாய்லெட், கிச்சன், பூஜை ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஃபோயர், 2 பெட்ரூம், 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர்றதுக்கான ஸ்டேர் கேஸ் இன்னர்லையும், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வர்றதுக்கான ஸ்டேர் கேஸ் அவுட்டர்லையும் பிளான். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வீடு பார்க்குறனாலும் இல்லை ஆவடி பக்கத்தில் ஒரு நல்ல வீடு பார்க்குறீங்கனாலும் இந்த வீடை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மோரையில் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு இன்னொரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பட் நான் வரும்போது அப்போ இருந்த ஏரியாவுக்கும் இப்போ நான் வரும்போது பார்த்த ஏரியாவோட வளர்ச்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் போர் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும், டைரெக்டாகவே குடிக்கும். இந்த வீட்டோட காஸ்ட் 69 லட்சம் சொல்கிறாங்க. நெகோசியபிள் தான். டோட்டலாக 3 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. 2 வீடு சேல் ஆயிடுச்சு. இது ஒன்று தான் அவைலபிள் இருக்குது. நார்த் ஃபேசிங் மெயின் டோர், டூப்ளெக்ஸ், 3 BHK வில்லா. வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட் இருக்க லொக்கேஷன் மோரை சாய்பாபா கோவிலுக்கு பேக் சைடு. சைட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. மெயினாக நம்ம ஒரு ஏரியாவில் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா தண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். தண்ணி நல்லா இருக்கா, இல்லை உப்பு தண்ணியாக இருக்கா, இல்லை ரொம்ப கலராக தண்ணி எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நானே தண்ணி ஓப்பன் பண்ணி குடிச்சு பார்த்தேன். டைரெக்டாகவே நீங்கள் குடிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி போகுது. நம்ம சைட்லேருந்து 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா, காமன் பாத்ரூம் ஒன்று, கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டபுள் சைடில் செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி 100% வாஸ்துபடி தான் இந்த வீட்டில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் நிறையா ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட காமன் பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் வரையும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட கிச்சன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, சார் பக்கத்துலேயே கிருஷ்ணா நதி போகுது அப்படின்னு சொன்னீங்க. மழை எதுவும் அதிகமாக பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் தண்ணி நிற்குமா, எவ்வளோ ஹைட் வரையும் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ளட் வருது. ஏன்னா நம்மக்கிட்ட வீடு வாங்குறவங்க கேட்குற முதல் கேள்வியாக தான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ ஹைட் வரையும் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதனால தான் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாக விசாரித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நிறைய பேர் பக்கத்தில் குடியேறி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, சார் இதுவரையும் இந்த ஏரியாவில் ஃப்ளட்டு வந்ததே கிடையாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சில்லாட தண்ணி லெவலுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி கிட்ட இருக்கும் சார் தண்ணி. அங்கங்கே பள்ளத்தில் தேங்கி இருக்குமே தவிர மித்தபடி ஒரு ட்ராப் கூட எங்கேயும் நிற்காத தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா நதி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தண்ணி எல்லாமே அந்த சைடு ஸ்லோப்பாக போயிடுது. கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைட் பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் விசாரித்து பாருங்கள்.
மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி நிற்குமா நிற்காதான்னு சொல்லிட்டு நீங்களுமே கேளுங்க. அதே மாதிரி தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு குடிச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. மெயினாக நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஏரியாவில் தண்ணி நல்லா யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்ய முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ். இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இன்னர்லையும், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அவுட்டர்லையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸில் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2x4 வெர்டிஃபை டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே ஏரியாவில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 35 - 40 லட்சத்துக்கு கம்மியாக கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும் அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், அதாவது மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பர் ஸ்கொயர் ஃபீட் எப்படி பார்த்தாலும் 2200 - 250 கேட்குறாங்க. இதே நீங்கள் ஒரு வீடாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குள்ளே வந்துடும். அதை இல்லாமல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஸோ அதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாகும். என்ன தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோன் அமௌண்ட்லாம் பே பண்ணாலுமே இது உங்களோட வீடு, உங்களோட சொந்த வீடு. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட்டே ஆகாது. அதுவும் ஆவடி மோரை மாதிரி ஏரியாவில் வீடு வாங்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கழித்து கால் பண்ணுறாங்க, சார் வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடை போய் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமே அந்த வீடு முடிஞ்சிடும். இப்போ மோரை மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிளைண்ட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும் மோரையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சேல் ஆகுது, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மோரை சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. ஒரு பில்டர் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக நீங்கள் போயிட்டு பில்டரை மீட் பண்ணி பேசி நீங்கள் வீடு வாங்குறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு நல்லது. இப்போ சென்னையோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா தாம்பரம் சைடெலாம் வீடு வாங்குறதுக்கு நிறைய பேர் எவ்வளோ அமௌண்ட் ஆனாலுமே இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிலையோ இல்லை வீட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் மோரை சைடுன்னு வந்துட்டிங்கன்னா அதை விட ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. ஸோ அதோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அம்பத்தூர் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அம்பத்தூர் ரீச் ஆகிடலாம். அதே நீங்கள் தாம்பரத்துலேயோ இல்லை வண்டலூர்லேயோ வீடு வாங்கினீங்க அப்படின்னா சிட்டிக்கும் உங்களுக்கான கனெக்டிவிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான தூரமாக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த சைடு வீடு வாங்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி வந்திருந்துச்சு, மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 3 BHK. அந்த மூவியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட அத்தியாவசிய தேவை பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான். அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு சொந்தமாக வீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. ஒவ்வொரு வருஷமும் ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.